இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற திங்க் டேங்கா இருக்கிற யாரும் தமிழ்நாட்டுக்குள்ள வாழ முடியாது. அதுதான் உண்மை. கசப்பான உயிரையே கலங்க வைக்கின்ற ஆனா உண்மை அதுதான். தமிழ்நாட்டை இந்துக்கள் இழந்து விட்டார்கள். அதுதான் உண்மை. என் வாயால சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக கட்டுப்படுத்திட்டு இருந்தேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மையை நான் சொன்னா நீங்கள்லாம் முழிச்சுப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு நப்பாசையில இன்னைக்கு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இந்துக்களே விழித்துக் கொள்ளுங்கள். இந்த தஞ்சாவூர் கோவில்ல தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்றதெல்லாம் தமிழ் மேல இருக்கிற பற்று கிடையாது. அவங்க உண்மையா என்ன சொல்ல வராங்கன்னா ஆகமப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வராங்க. அவ்வளவுதான். அதுக்கு ஒரு டெக்னிக்கலா இந்த விஷத்திலே சர்க்கரை தடவி கொடுக்கக்கூடிய தீய சக்தி கும்பல், திராவிஷ கும்பல், அதுக்கு இந்த தமிழ்ன்ற சர்க்கரைய முலாம் பூசி கொடுக்கிறது. சரி, இப்ப ஒருவேளை தமிழ்ல கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த தமிழ் கும்பாபிஷேகம்னு போராட்டம் பண்ண எல்லாரும் அப்படியே திருநீர் பூசி ருத்ராட்சம் தாங்கி வந்து தேவாரம் திருவாசகத்தையும் பாடி ஐயனே நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க இமைப்பொழுதும் நீங்கா என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கன்னு பாடி பரவி பிரகதீஸ்வரரை வலம் வந்து சிவபக்தர்களா வாழ்ந்துட போறாங்களா? யாரை ஏமாற்றுகிற வேலை இதெல்லாம்? ஆகமப்படி பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் அவங்களுடைய தேவை. இருக்க பாரம்பரியத்திலாம் செதச்சிடணும். அதுதான் அவங்களுடைய தேவை. அதுக்காக தான் எல்லா ஆர்ப்பாட்டமும். அது தமிழை யூஸ் பண்றது. இந்துக்களுக்காக சிந்திக்கின்ற யாரும் தமிழ்நாட்டில் வாழ முடியாது என்பதுதான் இன்றைய உண்மை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பொய் கேஸ்ன்னு நிரூபிச்சுட்டு நான் நிரபராதின்னு வெளியில வருவேன் அவங்களுக்கும் தெரியும். ஆனா அதுக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருமில்ல. என்னுடைய ஆக்டிவ் பீரியட் ஆஃப் த லைஃப் யூத் தானே. அந்த யூத்ல நான் ஆக்டிவா இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் அவங்களுடைய விருப்பம். இந்த திராவிஷ ஊடகங்களுக்கும் கும்பலுக்கும் என்னவோ அவங்க நான் ஒழுக்கம் இல்லாதவன் மாதிரியும் என் மேல தாக்குதல் நடத்துறது மூலமா இந்து மதத்தை தூய்மை பண்ற மாதிரியும் காட்டுறாங்க. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனங்க, லூசுத்தனம். அவங்களுக்கு ஒன்றும் நான் நைட்ல என்ன பண்றேன் கவலையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நான் பகல்ல எப்ப பார்த்தாலும் இந்து மதத்துக்கு உழைச்சிட்டு இருக்கிறேன்றதான் அவங்களுக்கு பிரச்சனையே. நான் பல என்ன பண்றேன் அப்படிங்கறதாங்க அவங்களுக்கு பிரச்சனை. நைட்ல நான் என்ன பண்றேனோ அதை பத்திலாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க ஒன்னும் என்ன அட்டாக் பண்றது மூலமா இந்து மதத்தை தூய்மைப்படுத்துகின்ற பெரும் சமூக சேவையெல்லாம் செய்யல. நான் ஓவரா ஆக்டிவா இந்து மதத்துக்கு ஒர்க் பண்றேன். ஹிந்து சென்ட்ரிக்கான ஒரு பெரிய ஈகோ சிஸ்டத்தை, திராவிஷ ஈகோ சிஸ்டத்துக்கு காம்படிஷனா அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஹிந்து ஈகோ சிஸ்டம் ஒரு ஸ்ட்ராங்கான ஈகோ சிஸ்டத்தை கடும் உழைப்பினால பில்டு பண்ணிக்கிட்டே வரேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்ன இந்துக்கள் நான் செய்யற வேலையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்து விரோதிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்துக்கள் என்ன சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்து விரோதிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் உண்மை, நடந்த உண்மை. இதுதான் நேர்மையான ஸ்ட்ரெயிட்டான உண்மை. ஒண்ணு மட்டும் நல்லா இப்ப நான் சொல்றதெல்லாம் வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு, பப்ளிக்ல பொதுவெளியில இருக்க போகுது, காலத்துக்கும் இருக்க போகுது. இன்று தமிழக இந்துக்களே நீங்கள் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களையும் உங்கள் கலாச்சாரத்தையும் ஆதீனங்களையும் மடங்களையும் சிவாச்சாரியார்களையும் இந்து மதத்திற்காக சிந்திக்கின்ற அரசியல் தலைவர்களையும் சமூக தலைவர்களையும் பாதுகாத்துக் கொள்ளாவிட்டால் 25 வருஷம் 30 வருஷம் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அதெல்லாம் நான் சொல்ல வரல. அடுத்த 4-5 வருஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டீங்க. அதான் உண்மை. அடுத்த தலைமுறை இந்துக்களுக்குத்தான் வாழ்க்கைக்கு சிக்கல் வரும்னு முட்டாள்தனமா கனவு கண்டுட்டு இருக்கீங்க. அடுத்த டிகேட், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு
உங்கள் மிச்சம் இருக்கின்ற, எச்சம் இருக்கின்ற, சொச்சம் இருக்கின்ற கலாச்சார அடையாளங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க.